பேஷண்ட் என்ன ஆகணும் உங்களுக்கு? எங்கள் அம்மா டாக்டர். என்னாச்சு டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு? நாங்களும் முதல்ல இதை மைனர் தான் நினச்சோம். பட் ஸ்கேனிங் ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்கள் அம்மாவுக்கு பிரெயின் டியூமர்னு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இது ஃபைனல் ஸ்டேஜ். உங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். எவ்வளோ ஆகும் டாக்டர்? ஒரு 45 to 50 lakhs ஆகும். 50 lakhs-ஆ? மேக்ஸிமம் 15 daysக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உங்கள் அம்மாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். மச்சான், அமௌண்ட்டுக்கு எங்கேயும் ட்ரை பண்ணலையாடா? என்னைக்கு எங்க எல்லாரையும் விட்டு உங்க அப்பன் கூட ஓடி போனாலோ அன்னைக்கே சொந்தம் செத்து போச்சு. பெத்தவங்க வயிறு எறிஞ்சா நிம்மதியா வாழ முடியுமா? ஹெல்த் இஷ்யூ ஆஃபீஸோட கனெக்ட் பண்ணாதீங்க. திடீர்னு 45-50 லட்சங்கிறது விளையாட்டா? வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு டிஃபன் கேரியில் கொண்டு வரணும். ப்ராப்ளத்தை இல்லை. முதல்ல உங்க அப்பா வாங்கின கடனை கட்டு, அப்புறம் வந்து என்கிட்ட கடனை கேளு. சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாத, போய்கிட்டே இரு. மச்சான், கடவுள் இருக்காண்டா, ஏதோ ஒன்று பண்ணலாம். முதல்ல அம்மாவை பார்க்கலாம் வா. மச்சான், அம்மா கண்ணு திறந்துட்டாங்க. விக்கி, ஒன்றும் இல்லைம்மா, வேலை செஞ்சு டயர்டாக இருக்கியா? பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் டாக்டர் சொன்னாரு. பைத்தியக்காரா, இந்த அம்மா கிட்ட போய் சொல்ல கூட தெரியலடா உனக்கு. அழக்கூடாது. நர்சிங் கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி நிலைமையில உன்னை கொண்டு வந்து விட்டானேம்மா அவன் புருஷன். ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட காசு இல்லாம பண்ணிட்டானேம்மா. அவன் மட்டும் இன்னும் உயிரோட இருந்திருந்தானா நானே அவனை கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பேன். விக்கி, என்னடா பேச்சு பேசுற நீ? உங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. கடன் வச்சுட்டு போயிட்டாருன்னு நீ எப்பவும் அவரை திட்டிட்டு இருக்கியே தவிர எதுக்காக கடன் வாங்கினாருன்னு எப்போது நீ என்கிட்ட கேட்டிருக்கியா? அதை நான் சொல்ல வரும்போதெல்லாம் அதை காது கொடுத்து கேட்கணும்னா அது உனக்கு தோணி இருக்காடா? இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி ஊர் சுத்தி கண்டுபிடி செலவு பண்றதுக்காக உங்க அப்பா கடன் வாங்கல. அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்தது. அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி சேல் பண்ணா நாம லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு நீ வளர்ந்த பெரியவனானதும் உன்னை ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாட்டுக்கு அனுப்பணுங்கிற ஆசைனாலையும் இருந்த எல்லா சொத்து நகையையும் வித்தாரு. அதுவும் பத்தலன்னு நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாரு. ஆனா நம்மளோட துரதிர்ஷ்டம், அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்தது. அந்த பிரச்சனையை தெரிஞ்சவங்க யாரும் அந்த சொத்தை வாங்கறதுக்கு முன் வரல. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கவும் முடியாம விற்கவும் முடியாம கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாம மானத்துக்காக உயிரை விட்டவரடா உங்க அப்பா. இப்ப அந்த ப்ராப்பர்ட்டி எங்கம்மா இருக்கு? தேவாபுரம். எனக்கு என்னடா தெரியும்? ஊரே தெரியல. ஏய், அந்த அக்கா கிட்ட கேளடா. வாடா. யார் அந்த காய்கறி அக்கா கிட்டியா? சரி வா கேட்கலாம். அக்கா, இந்த ராஜா பங்களாக்கு எப்படிக்கா போனோம்? காலாங்கத்தில் இந்த கேள்வியை கேட்டு என் பொழப்பைய நாசம் பண்ணிட்டிய. அக்கா, எப்படி ஓடுற? அந்த காய்கறி அக்கா கிட்ட தப்பா எதுவும் கேட்டோமோ? மச்சான், அந்த ஐயர் கிட்ட கேளு. இங்க ராஜா பங்களாக்கு எப்படி போகணும்? ஐயோ, ராஜபங்களாவா? அவசரம். என்ன மச்சான் இது? ராஜ பங்களாவை கேட்டா ஆளாடு தெரிச்சு வர்றாங்க. மச்சான், அந்த டீ கடையாரு அவர்கிட்டயாவது கேட்கலாம். சரி வா போய் கேட்கலாம். பெரியவரே, இந்த ஊர்ல ஒரு ராஜா பங்களா இருக்குல்ல, அதுக்கு எப்படி போகணும்? அது பங்களா இல்ல, பாம்புகளோட புத்து, வௌவால்களின் கூடாரம், பிரேத பிசாசிகளின் கோட்டை. உள்ள யாரு போனாலும் வெளியே பொணம் தெண்ணி கழுகுகள் காத்துட்டு இருக்கும். நீங்க அந்த பங்களாவுக்கு போறது ஒண்ணு, சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணு. இப்போ உங்களுக்கு எதுக்கு வேணும் அந்த பங்களாவோட விவரம் எல்லாம்? பெருசு, அந்த பங்களா இவருது. என்னது இவருதா? இவருதுன்னா இவங்க அப்பாது. ராமையா மகனா நீங்க? வேண்டாம்ப்பா அந்த பங்களா சகவாசம், போயிடுங்க இங்க இருந்து. இல்ல பெரியவரே, நான் அந்த பங்களாவை பார்த்தே ஆகணும். எனக்கு ரொம்ப இந்த பங்களாவை பார்த்தா ரொம்ப பயமாகுதுடா. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும் போல தோணுதுடா. உண்மையா பொய்யான்னு நான் சொல்றேன். அது எப்படா? அந்த பேக் ஓபன் பண்ணு. பேகா?
என்னடா இது? இது நெகட்டிவ் எனர்ஜியை டிடெக்ட் பண்ற மீட்டர். ஓ, பேயோ பூதமோ எதுவா இருந்தாலும் இது தெரிஞ்சிடும். எங்க இருந்துச்சு இது? சேனல்ல இருந்துச்சு, செக் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்தேன்டா. டேய், உங்க அப்பா இவ்வளவு தூரம் வந்து இந்த பங்களாவையா வாங்கினாரு? இத பார்த்தா சந்திரமுகில வர பங்களா மாதிரியா இருக்குதாடா. டேய், வாயை மூடிட்டு வாடா. பாழ அடிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்கும் போல இருக்கு. இதை கிளீன் பண்றதுக்கு 2 வருஷம் ஆகும் போல இருக்குதாடா. ஏய், பொறுமையா நடடா. பாத்துடா. டேய் விக்கி, டேய் என்னடா ஆச்சு? இந்த பக்கத்துல யாரோ போன மாதிரி இருந்ததுடா. நாம தண்டா பூட்டை திறந்து உள்ள வந்தோம். யாரும் இல்லடா, எல்லாம் உன் பிரம்ம. வாடா. இல்லடா, நான் பார்த்தேன்டா. முன்னாடி பார்த்து வாடா. என்னடா இது, கோபாலுன்னு கூப்பிடணுமாண்ணா? மச்சி பார்த்தா மச்சான், இங்க பேய் இருக்கிறது உண்மைதான்டா. போடா இவனை, பேய் இருக்குது இங்க நின்னுக்கிற, வாடா போலாம். டேய் இருடா. ஆனா இதை தாண்டி அதால வெளியே வர முடியாது. என்னடா சொல்ற நீ? பாரு, இதுக்கெல்லாம் திக்பந்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தாண்டி வெளியே வரதா இருந்தா நாம இந்நேரத்துக்கு இங்க இருந்து இருக்கவே முடியாது. வாடா இருந்து போயிடலாம். சீக்கிரம் வந்துடுறா. போடா. என்னப்பா பங்களா வெளியில இருந்து பார்த்து பயந்து ஓடி வந்தது மாதிரி இருக்கு. அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியவரே. இந்த ஊர்ல பங்களா வச்சு கடன் கொடுக்கறவங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா உங்க பங்களாவை அடகு வச்சு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இதுக்கு வேற வழியே இல்லையா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தர் இருக்காராம். அவர்தான் இந்த மாதிரி சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு இருக்காராம். நீங்க எதுக்கும் போய் அவர் ஒரு முறை பாருங்களேன். பெருசு, உன் நம்பர் கொஞ்சம் கூட. எடுத்து